ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அந்த முரடன் என்பது எதை குறித்து காட்டுகிறது? யாரையும் எளிதில் சொல்லால், வார்த்தையால், நம்முடைய உடல் மொழியால் காயப்படுத்துகிற மனிதராக முரடன் என்று சொல்கிறார். அந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்குள்ளாக அந்த எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறது. இதை அடுத்து வரும்போது அவன் ஒரு காலேபியன் என்ற வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். நாபால் முட்டாள் என்ற பெயர் தாங்கி இருக்கிற அந்த மனிதன் காலேபி என்று சொல்வதன் மூலமாக காலேபியர்களுக்கும் தாவீதுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை ஆசையை உறுதிப்படுத்துகிறார். இத்தனைக்கும் இந்த காலேபு இனத்தை சார்ந்தவர்கள் இஸ்ராயல் மக்களோடு, குறிப்பாக யூத மக்களோடு, யூதாவின் குலத்தோடு மிகுந்த நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். 23 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போமே. 23:5. நாபால் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பதாக தாவீது பாலினத்தில் கேள்வியுற்றார். தாவீது அங்கே 10 இளைஞர்களை அனுப்ப எண்ணி 10 பேரை அழைத்து, நீங்கள் கார்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். அவனை நோக்கி, உமக்கும் உம் குடும்பத்துக்கும் உமக்கு உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக. ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றோம். இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள், நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை. கார்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை. பணியர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு கண்ணில் தயவு கிடைக்கட்டும், ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம். உம்மால் கொடுக்க முடிந்ததை அடியார்களுக்கும் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருள்க என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழகான ஒரு செய்தி. தாவீது 10 இளைஞர்களை அழைத்து ரோமம் கத்தரித்து கொண்டிருக்கிற நாபாலிடம் தூதுவர்களாக அனுப்புகிறார். அவர்களை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அழகான உரையை அவர்களுக்கு உரைக்கிறார். அந்த உரையானது எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால், ஏதோ உடன்படிக்கையின் பத்திரத்தை வாசிக்கிறதை போல, நீயும் நானும் உடன்படிக்கை செய்து கொண்டோம், நான் செய்ய வேண்டியவற்றை நான் செய்துவிட்டேன், நீ செய்ய வேண்டியதை எனக்கு செய் என்று கேட்பதை போல ஒரு அழகான உடன்படிக்கையினுடைய அத்தாட்சி பத்திரத்தை வாசிப்பது போல அந்த உரை இருக்கிறது. அந்த உரையின் முதல் பகுதியிலே ரொம்ப அழகான வார்த்தை, கார்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். ஷலோம் என்கிற அந்த வார்த்தை, சமாதான வாழ்த்து என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற உறவு இன்மையான உறவு. ஏன்னா நீ காலேபியன், நான் யூத குலத்தை சார்ந்தவன். ஒருவருக்கு தொன்று நாம் உதவி கொண்டு வந்திருக்கிறோம். ஒருவருக்கு அரணாக இருந்திருக்கிறோம். ஒருவர் உறவினராக வாழ்ந்திருக்கிறோம். சமாதான வாழ்த்து முதலாவது. இரண்டாவது, அவனை நோக்கி உமக்கும் குடும்பத்துக்கும் உமக்குள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக. உனக்கு, உன் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய சொத்துக்களுடைய எல்லா சுற்றத்துக்கு. அப்போ சமாதானம் என்பது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றுள்ள எல்லாத்துக்கும். ஏன்னா அந்த சமாதானத்தை கொண்டு வந்தது நான் தான். தாவீது சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் முதல்ல முகமன் சொல்லி வாழ்த்து சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கடவுள் பெயரால் வாழ்த்துகிறார். சரிங்களா? அடுத்தது, ஆடுகளுக்கு ரோமம் கத்திரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றோம். ஆடுகளுக்கு ரோம கத்திரிப்பவர்கள், அந்த யாரு? இடையர்கள் தான் ரோமம் கத்திரிப்பாங்க. அந்த ரோம கத்திரிப்பவர்கள் இடையர்கள் இருக்கிறாங்க. அந்த இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள், எங்களுடைய ஆட்கள் உங்களுடைய இடையர்களோடு இருந்தார்கள். அப்போ ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை சொல்றாரு. இந்த ஆட்கள் இப்போ முடி வெட்டி, ஆடுகள்லாம் நல்லா கொளுத்து, முடியெல்லாம் நல்லா வளர்ந்து இப்போ பயிர் கத்திச்சு இருக்கிறாங்க. உனக்கு நிறைய பணம் வரப்போகுது. இவங்கெல்லாம் எங்கள் கூட இருந்தாங்க, இவங்களோட எங்கள் ஆளுங்க இருந்தாங்க. என்னாச்சு? அப்போ என்ன பச்சு? அப்போ நாங்கள் அவர்களை ஒருவேளை நாங்கள் நினச்சதுமா அவங்களை அடித்து துரத்திட்டு ஆடுங்களை தூக்கிட்டு போயிருக்கலாம். நான் செஞ்சுருப்போம், நாங்கள் செய்யலை. அதே மாதிரி கார்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. அதே போல் என்ன சொல்கிறாருனாக்க, கெய்லா நகரத்தை பார்த்து பார்த்தீங்களா? அப்போ பிலிஸ்தர்கள் நகரை தாக்கி களஞ்சிகளை கொள்ளடிச்சிட்டு ஆடுகள்லாம் ஓட்டிகிட்டு போனாங்க என்று சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் 10-20 பேரோட அவங்க போய் அவங்கள அடித்து அவங்கள துரத்திட்டு ஆடுகளை கூட்டிகிட்டு வந்தேன். கெய்லா போல உனக்கு நடக்கலை. ஞாபகப்படுத்துறாரு இல்லைங்களா? நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. கையிலாவில் நான் போய் அவங்களை காப்பாற்றி ஆடுகளை கூட்டு வந்தேன். நீங்கள் எதையுமே இழக்கலை. எதனால்? நாங்கள் வரிசையாக காவலாக இருந்தோம். அதனால் எவனும் உங்களை நெரும்பலை.
அப்படிதான். அது பின்னாளில் வந்து அபிகாயில் சொல்ற ஒரு சுவர் போல, நெருப்பு சுவர் போல எங்களை சுற்றி இருந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு தான் இந்த இடத்துல பணியாளர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். வேற எதாவது வேணும்னாக்க நாங்கள் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டோம், எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தோம், எந்தெந்த இடத்துல அவங்கள வழி நடத்தணுன்றதை அவங்க பணியாளர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ரைட், இது முடிச்சிட்டார். இப்போ வாழ்த்து சொன்னார். அவனுக்கு, அவனுடைய குடும்பத்தாருக்கு, அவனுடைய கால்நடைகளுக்கு, ஆடு மாடுக்கு வாழ்த்து சொன்னாங்க. இரண்டாவது, அந்த ஆயர்கள் எப்படி இருந்தாங்க. கார்மல் வந்து சொந்த ஊர் கிடையாது, அந்நிய ஊர், அந்நிய இடம், ஆடு மாடுகள் மேய்கின்ற மேய்ச்சல் பகுதி. அந்த இடத்துல உங்கள் ஆளுங்க நிதானமாக இருந்தாங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்க. எங்கள் ஆளுங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்களே தட்டி தூக்கியிருக்கலாம், தூக்கலை. உங்கள் ஆளுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், அரணாக இருந்தோம். இப்போ ஒரு திருவிழா நாளில் நாங்கள் வந்துள்ளோம். ரொம்ப அழகான காட்சி. இப்போ சமயத்தில் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்கள், நமக்கு நலம் விரும்பிகள் பண்டிகை நல்லா வருவாங்க. ஒரு இனம் கொடுப்போம், ஒரு கிஃப்ட் கொடுப்போம், ஒரு பக்சீஸ் என்று இந்தியில் சொல்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுப்போம். எங்கள் திருவிழா நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஆசிரியர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களால் கொடுக்க முடிந்ததை உம்மடியாருக்கும், நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம், எங்களுக்கும் நாங்கள் உழைச்சோம், அந்த உழைப்புக்கான உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எங்களுக்கும் புதல்வர் ஆகிய, அழகான ஒரு வார்த்தை, புதல்வர் ஆகிய அந்த மகன்ற உறவை புதுப்பிக்கிறார். நான் வந்து அந்நியம் கிடையாது, வேற ஆள் கிடையாது, இப்போ அலைஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், சொந்த ஊரில் நாடு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சு அதில் வர காசை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லாமல் சொல்லுகிறார். எங்களுக்கும் புதல்வராகிய தாவீதுக்கும் தந்தருள்க என்று சொல்லிருக்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், அதுபோல உரிமையை கேட்கிற ஒரு வேண்டுகோள். நான் உழைத்தோம், உங்களுக்கு உதவினோம், அதுக்கான ஒரு சின்ன கைமாறு கொடுங்கள், அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நீங்கள் பண்டிகை கொண்டாடுறீங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, மயிருக்கு திருப்பு, நிறைய பணம், நிறைய செல்வாக்கு. நாங்கள் அகதிகளாக இருக்கிறோம், 10 பேரை உங்களுக்கு வெயிலையும் பழையிலும் காப்பாற்றுறோம், உங்களால் முடிந்து கொடுத்து உதவுக என்று அவர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு நலமான ஒரு இதுதான், ஒரு இயல்பான ஒரு எளிமையானது. இதுக்கு என்ன விளைவு ஏற்படுகிறது என்பதை தான் இந்த கதை நமக்கு தொடர்ந்து சொல்கிறது. வாசிப்போம். தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர். நாபால் தாவீதின் இளைஞர்களிடம், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர்கள் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோம் கத்தரிப்பதற்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் எடுத்து எங்கிருந்து வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான். அதுதான் கஷே என்பதற்கான விளக்கம் இதுதான். கஷே என்றால் டிஃபிகல்ட்டு, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனை வச்சுக்கிட்டு போராட்டம் இருக்குதே என்று புலம்புகிற மனிதர்கள் மத்தியிலே இந்த நாபால் ஒரு தனித்து விளங்குகிறான். மூடன் என்று அந்த ஆசிரியர் விளக்க சொல்றாரு. அந்த மூடன் தனம்னா என்ன என்பதற்கு இந்த பகுதி ஒரு அழகான விளக்க சொல்லுது. தாவீது சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தாவீதே அங்க வந்து நின்று கேட்குற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? அதுதான் அர்த்தம். அதாவது இப்ப ஒரு செய்தியாளர், ஒரு தூதுவர், ஒரு அனுப்புனர் எதை குறித்து காட்டுகிறார்? அனுப்பி வைத்தவரை அவர் நமக்கு பிரதிபலிக்கிறார். இப்ப இவர் அவமானப்படுத்தினா அவர் அவமானப்படுத்த மாதிரி, இவருக்கு இல்லைன்னா அவருக்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி. அதுதான் இப்ப தாவீதின் இளைஞர்களிடம் நாபால் என்ன சொல்றாரு? Who is David? Who is David? சவுல் மன்னன் இந்த ஒரு அதிகாரத்துக்கு முன்பாகத்தான், என் மகனே நீ மேன்மையானவன், உயர்ந்தவன், கடவுளுடைய பார்வையில் நிச்சயமாக அரசனாவாய். யோனத்தான் வந்து சொல்றாரு, கட்டாயம் அரசன் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நிச்சயம் அரசனாவாய். இதெல்லாம் வாழ்த்து மொழிகள். அந்த அகிமெலேக் என்ன சொல்றாரு? அவன் உண்மையானவன், உமக்கு ஊழியக்காரன், பிரமாணிக்கம் உள்ளவன், மருமகன் என்றெல்லாம் வாழ்த்துறான். இப்போ கேட்கிற who is he? அதான் வந்து ஒருவருடைய தன்மையையும் ஒருவருடைய தரத்தையும் சரியாக மதிக்க தெரியாதவர்கள் மூடர்கள் இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்குரிய வேண்டிய மரியாதையை, அவருக்குரிய மரியாதையை கொடுத்தோம் என்றால் அது நியாயம், தர்மம். அந்த தர்மத்தை தாண்டி நடக்கிறவர்கள் தான் மூடர்கள். அந்த தர்மத்தின் நீதியை மதிக்காதவர்கள் தான் மூடர்கள் என்று ஆசிரியர் முதல் கருத்தை சொல்கிறார். Who is டேவிட்? தாவீது என்பவன் எவன்? யார்? ஈசாயின் மகன் யார்? இப்ப தாவீதை பழிக்கிறார், தாவீதின் தந்தையாக ஈசாயை பழிக்கிறார். இப்ப இவங்கெல்லாம் ஒரே சொந்தக்காரங்க தான், இருந்தாலும் உறவை அவர் பழித்து பேசுகிறார். மூன்றாவது, இப்ப வந்து தாவீதை வந்து யார்? அனானிமஸ் பர்சன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, இந்த காலத்துல நிறைய வேலைக்காரங்க, அந்த பணியாட்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார்கள், அடிமைகள் என்னும் வார்த்தை. எவ்வேது என்ற வார்த்தைக்கு வேலையாள், பணியாள், அடிமை என்று 3 விதத்திலும் பொருள் கொள்ளலாம். தன்னுடைய தலைவனை பிரிந்து போகிற பல பணியாளர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேரை விட்டுட்டு ஓடிடுறான். அது என்ன சொல்றாரு? ஏமாத்துறாங்க.
இப்போ சாகும் வரைக்கும் நீ பணியாளனாய் வேலைக்காரனாய் அடிமையாக இருந்து வேலை செய்யணும். என்ன பண்ண இவங்களை ஓடி போயிடுறாங்க. இப்படி ஓடி வந்துட்டு அவங்களாம் ஒரு கூட்டம் போட்டு ரவுடிசம் பண்ணுறாங்க, குண்டாம்பூக்கிரிதனம் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க தானே நீங்கள். இப்போ அவரை குறைத்து மதிப்பிடுவது, அவருடைய திறமையும் அறிவையும் இல்லை என்று சொல்வது, மூன்றாவது அவருடைய இழிவுபடுத்துவது. இப்போ தாவீதை யாரா சொல்லி பார்க்குறாரு? சொந்தக்காரனா பார்க்கல, தன்னுடைய குலத்தினுடைய ஒரு சகோதரனா பார்க்கல. காலேபியன் அவங்க திரும்ப ஆசிரியர் அழகாக சொல்ல, காலேபியன் நல்ல சொந்தம் தான் இவங்கெல்லாம் என்று ஆசிரியர் சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் உறவை, தன்னுடைய உண்மைத்தன்மையை, தன்னுடைய தகுதியை அத்தனை அவர் தரைமட்டமாக்குறார். அதான் மூடத்தனம் என்பது. அதான் சொல்றாரு, என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியும் எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா? இப்போ யூ ஆர் நத்திங், யூ ஆர் எ ஃபியூஜிட்டிவ், யூ ஆர் ரன் அவே ஸ்லேவ்ஸ். ஏற்கனவே யார் அந்த தாவீது, யார் அந்த ஈசாயின் மகன் என்றெல்லாம் கேட்டுவிட்டு என்ன சொல்றாரு? தந்தையிடமிருந்து அல்லது எஜமானிடமிருந்து ஓடி போகிற பணியாளர்கள் சொன்னாரு. இப்போ கடைசி என்ன சொல்றாரு? they are nobody, எங்கிருந்தோ வந்தவர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள். அப்போ ஃப்ரம் நோவேர் தே கேம். யாரோ எவருக்கோ என் சொத்தை கொடுக்கணுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நல்லா இருக்கணும்னு கோபத்தை உருவாக்கிடுவார். நல்லா இருக்கணும்னு கூட கோபத்தை உருவாக்கிற அளவுக்கு ஒரு பேச்சினால, ஒரு வன்மமான பேச்சினால, ஒரு அவமரியாதையான பேச்சினால அந்த இடத்துல பதில் எடுக்கிறார். நான் கொடுப்பதா? அதுவும் பாருங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கொடுக்கறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நீயே சொல்லுப்பா நியாயத்தை என்று கேட்கிறது போல அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ தாவீதின் நிலைகள் திரும்பி அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர், அப்படியே சொல்றாங்க. 13 வசனத்தை வாசிப்போமே. தாவீது தம் ஆள்களை நோக்கி, நீங்கள் அவரவர் வாளை எடுத்து கட்டி கொள்ளுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வாளை கட்டி கொண்டான். தாவீதும் தம் வாளை கட்டி கொண்டார். அவருடன் 400 பேர் செல்ல 200 பேர் பயண மூடைகளின் அருகில் இருந்து கொண்டனர். இந்த 10-11 இறை வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாடலை, ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தாவீதுக்கு இந்த நாபால் சொல்கிறார். அவருடைய பெயரை, அவருடைய தந்தையின் குலத்தை, அவருடைய தோற்றத்தை, அவருடைய உழைப்பை, அவர்களுடைய தகுதியை, எல்லா நிலைகளும் தாறுமாறாக பேசி கோபத்தை உருவாக்குறார். ஆர் யங் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த பேச்சு இப்ரேமில் வாசிச்சோம் அப்படின்னம்னாக்க ஐ அண்ட் மை, எனது, என்னுடைய என்கின்ற அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட 9 முறை திரும்ப திரும்ப வருகிறதாக சொல்லுகிறான். அதுதான் மூடத்தனம். இந்த மூடன் என்கின்ற வார்த்தையும் முரடன் என்ற வார்த்தைக்கும் எதை அர்த்தமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்குரிய மரியாதை கொடுக்க மறுப்பது, ஒருவருக்குரிய தகுதியை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது, மூன்றாவது ஒருவரை இழிவுபடுத்துவது, நான்காவது இவங்க எல்லாத்தையும் விட நானு என்னது பெருசு என்று நினைப்பது. இதான் மூடத்தனத்துக்கான அழகான வரையறை ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்றார். இதே போலவே அறிவும் அழகும்னா என்ன என்பதை பின்னாளில் அவர் விளக்கி சொல்வார். அருமையான ஒரு கட்டமைப்பு நிகழ்வுகள், அதில் இறை செய்தி என்ன இருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ கடவுள் இல்லை என்று அறிவிழி தன் உள்ளத்திற்குள்ளாக சொல்லிக் கொள்கிறான் இல்லைங்களா? அதான் இப்போ இப்போ அறிவிழி என்கிறவன் யார்? கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? கடவுளால் அனுப்பப்பட்ட தாவீது, கடவுளால் உதவி செய்ய தனக்கு கிடைக்கப்பட்ட பாதுகாப்பு, இதெல்லாம் மறந்து எதுவும் இல்லை என்று சொல்கிற ஒரு நிலைக்குள்ளாக வருகிறான். ஆகவே தான் அவன் மூடன், அவன் கசே, அவனை சமாளிப்பது கடினம் என்று ஆசிரியர் சொல்லி தான் சொன்ன வாக்கியத்தை நிரூபிக்கிறார். அடுத்தது கடந்து போவோமே. ஆதலால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர். இப்போ அவங்க வந்தது அப்படியே சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள அப்படி பொங்கிட்டு இருக்குது, விட்டா அவனே அடித்து நவுத்திருப்பான். அப்போ சரி தலைவர் சொல்லிட்டு என்ன சொல்ல அப்படின்ட்டு நிறையா அப்படியே சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க அதில் ஒரு வேறைய கதை. அப்படியே சொல்கிறாங்கனாக்க, அப்படி சொன்னாங்க சார், இப்படி கூட சொன்னான் சார், ஐயோ அவன் சொல்ற கேட்கல அப்படி நாக்குப்படின்னு சாலம் போல இருந்துச்சு, அப்படியே கூறினார். அதான் என்னுடைய அர்த்தம். அடுத்த வாசிப்போமே. தாவீது தம் ஆள்களை நோக்கி, நீங்கள் அவரவர் வாளை எடுத்து கட்டி கொள்ளுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தம் வாளை கட்டி கொண்டான். தாவீதும் தம் வாளை கட்டி கொண்டார். அவருடன் 400 பேர் செல்ல 200 பேர் பயண மூட்டைகளின் அருகில் இருந்து கொண்டனர். 12-13 வருஷங்கள் ரொம்ப அழகான ஒரு செய்தி இருக்கிறது, ரொம்ப அருமையான செய்தி. தாவீது புட் ஆன் யுவர் ஸ்வோர்ட்ஸ், தூக்குடா கத்திய அப்படிங்கிறார். ஒரே வார்த்தை, ஒரே ஆணை. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே தாவீது இந்த மாதிரி நடந்ததே கிடையாது.
ஒருவேளை தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு வரும்போது வெகுண்டெழுகிற ஒரு தலைவனை இந்த இடத்துல நாம் சந்திக்கிறோம். தான் பட்ட பாடெல்லாம் பயனற்று போனது, உழைத்த உழைப்பை எல்லாம் ஒன்றுமிடாமல் ஆக்குறார்கள் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது வெகுண்டெழுகிற ஒரு தலைவனை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கோபம் எங்கே போய் முடியும்? கடவுளுடைய சாபமா முடியுமா, அடுத்தருடைய காயமா முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாகவும் ஒரு அங்கலாய்ப்பு நம்மளை தூண்டுகிறது. அந்த சமயத்தில் தான் அவர் சொல்றாரு, அவரவர் வாளை எடுத்து கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னபடி வாளை கட்டிக்கிறான். தாவீதும் தன் வாளை கட்டி கொண்டார். ஒருவேளை நாவல் அங்கே இருந்து அங்கேயே ஒரு சீவு இருப்பாரு. அவ்வளோ கோபத்தினுடைய வார்த்தைகளை அள்ளி இறைக்கிறார் ஆசிரியர். அடுத்த வசனம் பாருங்க, அவரோடு மொத்தம் 600 பேர் இருந்தாங்க என்று முன்னொரு பகுதியில் வாசித்தோம். 400 பேர் கூட வராங்க, 200 பேர் அங்கே இருக்கிறாங்க. எவ்வளோ மதியகம் பாருங்க. அவ்வளோ கோபத்திலையும் ஒரு வேளை நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அவனுக்கு பின்வக்கம் வந்து நம்ம சொத்து பத்து அடித்தா யாரு 200 பேர் இங்கே இருங்கடா, 400 பேர் யாண்ட வாங்கடா, ஒரு மதியுகமான ஒரு வியூகத்தை அமைத்து அவர் புறப்பட்டு போகிறார்கள். அருமையான ஒரு காட்சி. கோபத்திலும் நிதானம் தவறாத ஒரு நன்னயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். தொடர்ந்து போவோம். 14ஆம் வசனம். நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிலிடம், இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது தூதர்களை அனுப்பினார், அவர்களை இவர் அவமானப்படுத்திவிட்டார். இருப்பினும் அந்த ஆள்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர், எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் சுவராக இருந்தனர். எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாரும். ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வர இருக்கிறது. இவரோ யாருமே அவரோடு பேச துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராய் இருக்கிறார் என்றான். ரொம்ப அழகான வார்த்தை. ஆசிரியர் அவருடைய தன்னுடைய விவரிக்கும் போது முரடன் என்று வார்த்தை குறிப்பிட்டார். இழி மனிதனாக இருக்கிறான், இழிந்த மனிதனாக இருக்கிறான் என்று குறிப்பிட்டார். இப்போ அவங்க வீட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க, அவன் ஒரு தீய குணம் படித்தவங்க, யாரும் அவன்கிட்ட பேச முடியாது, அவன் பேசுறது தான் சட்டம், அவன் பேசுறது தான் ஆணையின் நிலையில் அவர்கிட்ட யாரும் பேச இயலாதவர்களாக இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் உண்டான்னு தெரில, யார்கிட்ட பேசணுமோ எதை பேசணுமோ அப்படி செய்யுங்க என்று ஒரு அழகான ஒரு குழுவை கொடுத்துட்டு வேலையால் நகர்ந்து கொள்கிறான். ஒரு மதியுகம் மிகுந்த ஒரு நல்ல வேலையால் பணியால் சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ இந்த பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதி தான் தாவீதினுடைய இன்னொரு புறத்தை நமக்கு காட்டுகிறது. இதுவும் அபிகாயில் தாவீதை பற்றி சொல்லுகிற செய்தியும் தான் எதற்காக இந்த அதிகாரம் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 25ஆம் அதிகாரம் இந்த இடத்துல இருப்பதன் அவசியம் என்ன? பின்னாளில் தாவீது அபிகாயிலை மணந்து கொள்கிறார். அவருடைய இருக்கிற பிள்ளைகளுடையாகத்தான் சந்ததி விருத்தி அடைகிறது. அப்படி பல செய்திகளை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பெண் எப்படி தாவீதுக்கு சொந்தமானால் என்ற ஒரு வரலாற்று செய்தியை தனகத்தை தாங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, சரிங்களா? இப்போ முதலாவது செய்திக்குள்ளாக வருமோ. இப்போ இந்த பணியாளர் சொல்கிற வார்த்தைகளிலே 5 கூறுகள் அடங்கி இருக்கிறது. முதலாவது, அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. துன்பப்படுத்த நினைச்சிருந்தா துன்பப்படுத்தி இருக்கலாம், எங்கள்கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைச்சிருந்தா அபகரிச்சிருக்கலாம். 4வது, அவர்கள் இரவிலும் பகலிலும் கடின உழைப்பை தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பரிசு கிடைத்தது? அவமானமும் நிந்தனையும் தான் கிடைச்சது. நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஊதியத்தை தரவில்லை, அவருடைய உழைப்பை மதிக்கவில்லை, அல்லது அவர்களை அப்படியே அனுப்பி வைத்திருக்கலாம், அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். இப்போ ரொம்ப ஒரு வார்த்தை சொல்ல, அந்த பணியாளர் ரொம்ப மதியுகமான பணியாளர். ரொம்ப சொல்றாரு, தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் தீமை வர இருக்கிறது. அப்படியே தலைக்கு மேலே கத்தி தொங்குது, தலைக்கு மேலே கத்தி கல்டு உழுதுச்சுன்னா தலை பொழந்துரும். உடனே ஆக்ஷன் பண்ணுங்க. இட்ஸ் இமீடியட், அர்ஜென்ட், இம்மாரல், அன்ஜஸ்டிஃபைடு, அன்ரீசனபிள், இர்ரேஷனல், இதெல்லாத்தையும் அழகாக அடுக்கி சொல்லிட்டு அழகாக சொல்றாரு, தலைக்கு மேலே உன் தலைவர் மேலும் நம் வீட்டின் மேலும் தீமை வர இருக்கிறது. அதே வார்த்தை தான். அவனே தீயவன், அவன் தீவனால் தீமை தான் வரும் இல்லைங்களா? அதான் இப்போ தீமை வர இருக்கிறது. ஆகவே நீ யோசித்து செயல்படும். ரொம்ப அழகாக சொல்ற இடத்துல நீரும் அவரோட பேச துணிய அளவிற்கு தீய குணமுடையவராக இருக்கிறார். நீங்கள் யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாரும். ரொம்ப அழகான வார்த்தை. இப்போ அவர்கிட்ட பேச முடியாது, யார் பேசினாலும் பேச முடியாத ஆளாக இருக்கிறார் உங்கள் வீட்டுக்காரரு. நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய் என்பதனால் அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லி அடுத்து வர இருக்கிறதற்கான ஒரு வாசற்படி திறந்து வைத்து அந்த வேலைக்காரர் நம்மை ஒரு ஓப்பன் எண்டிங்கில் வச்சிருக்கிறார்.
இந்த பொண்ணு அறிவுன்னாங்க, அழகுன்னாங்க, அவன் முரடன் எழுந்தவன்னாங்க. இப்போ முரடன் எழுந்தவனை பார்த்துட்டோம். அவன் முரடன் எழுந்தவன் என்று ஆசிரியர் மட்டும் சொல்லவில்லை, அருகில் இருக்கிறவனு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு அறிவும் அழகுன்றாங்களே, அது என்ன செய்ய போகுது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வைத்து இந்த அருமையான இறைத்தட்டு நிகழ்வை ஆசிரியர் நம்மை முன்னோக்கி செல்ல நம்ம அழைப்பு விடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. இதை கேட்ட அபிகாயில் 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சைப்பழ ரசம், தோல் இருத்த 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, திராட்சைப்பழ அடைகள் 100, அத்திப்பழ அடைகள் 200 ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார். அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார். ஆனால் இதை பற்றி தம் கணவர் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை. இப்போ இந்த பகுதி ஒரு அழகான ஒரு பகுதி. ஒரு மதியுகம் உள்ள, மதிநுட்பம் உள்ள, நுண்ணறிவு மிகுந்த ஒரு மனைவி செயல்படுகிற ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த பணியாளர் சொன்ன வார்த்தைகளிலே இன்னும் ஒரு சின்ன 2 கருத்துக்களை நாம் இடைச்சொல்லாக சொல்லலாம். ஒன்று, ஒரு நல்ல தலைவன் தன் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கட்டுக்கோப்பாய் அந்த நன்மைத்தனத்திலே ஊற வைத்திருப்பான். அதான் ஒரு நல்ல தலைவனுக்குரிய ஒரு பண்பாடு. இப்போ ஆணையிடுங்கள் அரசே, காத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, எங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று காத்திருக்கிற போர்களை பற்றிய பல செய்திகள் நம்ம வாசிக்கிறோம். இப்போ எதிரியின் கூடாரத்திலே நாபாலின் வேலைக்காரன் ஏறக்குறைய தாவீதுக்கு எதிரியை போலத்தான் இப்போ சண்டை வர இருக்குது. எதிரின் கூடாரத்திலிருந்து ஒரு நற்சான்று பத்திரம் தாவீதுக்கு வழங்கப்படுகிறது. எப்படிப்பட்ட நற்சான்று பத்திரம் வழங்கப்படுகிறது? அவர் நல்லவர் என்ற முதல் காட்சி. 2வது, அவரோடு இருப்பவர்கள் நல்லவர்கள் என்கிற ஒரு அழகான ஒரு காட்சி அந்த உரையானது நமக்கு அடுத்தடுத்தமாக சொல்லுகிறது. அவர் நல்லவர், அவருடைய ஆட்களும் நல்லவர்கள், கட்டுக்கோப்பாளர்கள், காட்டு பிராண்டிகள் அல்ல, கொள்ளையடிப்பவர்கள் அல்ல, அல்லது வழிப்பறியாளர்கள் அல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அவருடைய ஆணைப்படி அத்தனை பேரும் ஒரு சுற்று சுவரை போல சூழ்ந்திருந்து எங்களை காப்பாற்றினார்கள். எங்களிடமிருந்த எதுவும் ஒன்றுமையும் நாங்கள் இழக்கவில்லை என்பதெல்லாம் சொல்லி அந்த தாவீதினுடைய ஒரு உன்னதமான மனநிலையை, நல்ல ஒரு குணத்தை அந்த பணியாளன் அற்புதமாய் வெளிப்படுத்துகிறார். 21 வாசிங்களேன். தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை. இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்று முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார். ஓகே, அதே போலவே 1 சாமுவேல் 19:5 வாசிங்களேன். அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தீனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணம் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பாருங்க, அவன் உமக்கு தீங்கு செய்ததில்லை, அவனுடைய செயல்கள் உமது அரசில் மிகவும் பயனுடையாக இருந்தன. 4, 5 ஆகிய வசனங்களிலே தாவீது நன்மைத்தனா. தாவீது மட்டும் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, அவரை சுற்றி இருக்கிற வீரர்கள் போர்க்களத்தின் போதோ போர் நாட்களின் போதோ பாதுகாப்பின் போதோ சுத்தமாக இருக்கிறாங்க என்பதை 2வது காட்சியில் நம்ம வாசித்தோம். அதுதான் 21:5 பார்ப்போம். இதே இடத்துல தாவீதினுடைய ஆட்கள் தாவீதின் ஆணை கட்டுப்பட்டு தாவீதை போலவே கட்டுக்கோப்பாக ஒழுக்கத்தோடு நேரினடியில் வழிப்பறி இல்லாமல் கொள்ளையடிக்காமல் திருடாமல் நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கிறார்கள். ஒரு நல்ல தலைவனுக்குரிய அழகான பண்பு. அதுதான் அந்த பணியாளர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். எங்கள் தலைவர் இருக்கிறாரு, அவரே ஒரு முரடனாகவும் இழிந்தவனாக இருக்கிறார். அவர் யாரும் அவருடன் பேச முடியாத அளவிற்கு தீய குணமுடையவராக இருக்கிறார். இந்த தலைவன் அந்த தலைவன். இப்போ இந்த 12 வார்த்தைகளிலே தாவீது எப்புறம், இந்த நாபால் மறுபுறம் என்று இரு பக்கமாக வைத்து ஆசிரியர் நம்மை தராசில் வைத்து எடைபோட அழைப்பு விடுக்கிறார். முதலாவது காரியம். 2வது 17, 34, 35 வாசிப்போமே. 1 சாமுவேல் 17, 34, 35. தாவீது சவுலை நோக்கி, அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடையோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடையை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். உம்மடியனாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். 2 சாமுவேல் 7:7 வாசிங்களேன். இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாததேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா?
ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் போகும் இடங்களெல்லாம் பாதுகாப்பை வழங்குகிறவன். மக்களுக்கு தன் தலைவர்கள் மூலமாக கடவுளுடைய வாக்குறுதிகளை பற்றுறுதி கொண்டு பாதுகாப்பு கொடுக்கிறவன். இப்போ தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கம், புலி, கரடி வந்த போதும் ஆடுகளுக்கு அரணாய் நின்றான். அந்த நாட்டை தாக்கிய போது கோலியாத்துக்கு எதிராக கவன் தூக்கி நின்றான். சவுல் அந்த தன்னையும் தன் வீரர்களையும் அழிக்க வந்த பொழுது அரணாய் நின்றான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். பாதுகாப்புக்கு முன்னே போகிறேன். எப்படி தாவீது 400 பேர்த்த கூட்டிட்டு கத்தியும் கபடாவும் உள்ள வராரோ, அங்கே 200 பேர் அங்கே வச்சுட்டு வர்றோ, அதே மாதிரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறேன். எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் அதை நியாயப்படுத்த முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். ஏனென்றால் அந்த மானுடவியல் இறையியல் என்று இருக்கிறது, ஆந்த்ரோபாலஜிக்கல் தியாலஜி என்று சொல்வார்கள், கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கல் தியாலஜி. அந்த வகையில் பார்க்கின்ற போது எதை இது குறித்து காட்டுகிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருக்கிறது. அதற்கான விடை இந்த பகுதியில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது.